தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமி நீக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருப்பவர் எடப்பாடி பழனிசாமி. செல்வி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்பு சசிகலா சிறைக்கு சென்ற பின்பு சசிகலா எடப்பாடி பழனிசாமியை தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்க வைத்துவிட்டு சென்றார். பின்பு எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் இணைந்து அதிமுகவை கைப்பற்றினர். ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராகவும் எடப்பாடி பழனிசாமி துணை ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்தார். தன்னுடைய அரசியல் சாணக்கியத்தால் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டு கட்சியை கைப்பற்றி கொண்டார். ஆனால் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வியூகங்கள் சரியாக அமைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. சரியாக பிரச்சாரம் செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. வேட்பாளர்கள் தேர்வு நியாயமான முறையில் நடைபெறவில்லை என்று கூறப்படுகிறது. ஏனோதானோ என்று தேர்தலை சந்தித்தார் என்று அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆகவே வருகின்ற நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு 2வது இடம் கிடைப்பதே அரிது என்று கூறப்படுகிறது. 20% வாக்குகள் கூட அதிமுகவுக்கு கிடைக்காது என்று கூறப்படுகிறது. ஆகவே இந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக பெரும் சரிவை சந்திக்கும் என்று அதிமுகவினர் கருதுகின்றனர். ஏற்கனவே எடப்பாடிக்கு எதிராக வேலுமணி உள்ளிட்ட ஒரு கோஷ்டியினர் செயல்பட்டு வருகின்றனர். ஆகவே வாக்கு எண்ணிக்கை முடிவில் அதிமுக படுதோல்வி அடைந்தால் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்க எதிர்கோஷ்டியினர் முடிவு செய்துள்ளனர். அதற்காக ஆதரவு திரட்டி வருவதாக கூறப்படுகிறது. செங்கோட்டையன் அவர்களை அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஆக்க அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இவற்றை அனைத்தையும் சமாளிக்க அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார். அதிமுகவின் பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து தன்னை நீக்க முடியாதவாறு அவர் அதிமுக மூத்த நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு கேட்டு வருகிறார். ஆகவே வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு பின்பு அதிமுக தோல்வியடைந்தால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலிருந்து நீக்கப்படுவாரா, பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவாரா, அல்லது தன்னுடைய அரசியல் சாணக்கியத்தால் பொதுச் செயலாளர் பதவியை தக்க வைத்துக் கொள்வாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமியை ஆதரிப்பதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் 10 - 15 தொகுதிகள் அதிமுக பிடிக்கும் என்று அதிமுக வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் அதிமுகவோடு இணைந்து கூட்டணி ஆட்சி ஏற்படுத்த முயற்சி செய்வதாக கூறப்படுகிறது. 5 தொகுதிகள் 5 அமைச்சர் பதவி தருவதாக வாக்குறுதி அளித்ததாக கூறப்படுகிறது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடிக்கு ஆதரவாக இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் ஓபிஎஸ் டிடிவி தினகரனையும் பாஜக புறக்கணிக்க ஆரம்பித்துவிட்டது. ஆகவே தன்னுடைய அரசியல் சாணக்கியத்தால் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் பதவியை தக்க வைத்துக் கொள்வாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.